வணக்கம், திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் டபுள் இம்பேக்ட். இன்னைக்கு மதுரை ஃபுல்லாக கடையெடுப்பு போராட்டம். ஏன்னா ஜிஎஸ்டி ப்ராப்ளம்காக. ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் ரெண்டோட சேர்த்துட்டாங்க. அந்த ப்ராப்ளம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வாங்க இப்போ மக்களோட கருத்து நம்ம டேரக்டாக கேட்போம். இது அடிஷனல் பர்டன் டு தி எக்ஸம்ப்டட் குட்ஸ் டீலர். ஏற்கனவே கஷ்டத்துல ஓடுற தொழில் இது. அவங்க எல்லாருமே ஓன் பில்டிங்ல போய் உட்காரல, வாடகை கட்டுறதுக்கே அவன் திணறுவான். இது புதுசா தொழில் பண்றதுக்கு ஒருத்தன் வரமாட்டாங்க. மதுரை சவுத் பிரிண்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலியமாக இந்த கடையடைப்பு போராட்டத்தை நாங்க இன்னைக்கு நடத்தி இருக்கிறோம். இது எங்களோட பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களோட பிரச்சனை. இது அனைவரும் இதுல ஒண்ணு கூடி இருந்தாதான் நம்ம நம்மளோட நினைப்பு எண்ணங்கள் என்னன்றது அவங்களுக்கு புரியும். இந்த ஜிஎஸ்டி வாடகைக்கு இந்த ஜிஎஸ்டி போடுறதால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். பொதுமக்களாகிய நாம அவங்களுக்கும் இந்த பாதிப்பு வரதான் செய்யும். ஏற்கனவே ரேட்டு ரொம்ப குறைவான இதுல செய்யறோம். இது ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து போட்டோம்னா மொத்தத்துக்கு வேலையே வராது. அந்த அளவுக்கு ஒரு வேலையெல்லாம் பாதிக்கிற அளவுக்கு ஒரு சூழல் உருவாகும். அதனால இந்த ஜிஎஸ்டி இதுக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இதை நிறுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். ஆக்சுவலி கவர்மெண்ட் நம்ம சப்போர்ட்டா இருக்கணும், நம்ம கவர்மெண்ட் சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, இதை முழுக்க முழுக்க இந்த ஜிஎஸ்டியை தவிர்த்தாங்கன்னா தவிர்க்கப்பட வேண்டும். இல்ல ஜிஎஸ்டி தவிர்க்கப்பட வேண்டுமா இல்ல இந்த கடையோட இஷ்யூஸ் தவிர்க்கப்படணும்? இல்ல இந்த ஜிஎஸ்டியில அந்த வாடகை சம்பந்தப்பட்டது, வாடகைக்குன்னு ஒரு ஜிஎஸ்டி இப்ப உருவாக்குறாங்க இல்லையா, அதை கண்டிப்பான முறையில தவிர்க்க வேண்டும். ஓகே, ஆக்சுவலி இப்போ வாடகை இது பண்றது எப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி வாடகை நம்ம கொடுக்குறாங்க, அவங்க ஜிஎஸ்டி கிளைம் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இப்போ உங்க சைட்ல அவங்க நீங்க கிளைம் பண்ணிக்க முடியுதா? அதை இல்ல, அது நாங்க எங்க ஹவுஸ் ஓனர் அந்த ஜிஎஸ்டி அவங்க ஃபைல் பண்ணா தானே கிளைம் பண்ண முடியும். நம்ம இப்ப நம்ம வாடகை கொடுக்குறோம்னா அப்ப அதானே கிளைம் பண்ண முடியும். அது இல்லாம இருந்தா நம்ம பண்ண முடியாது. காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்க அவங்க கொடுக்குற பில்லை வச்சு நம்ம கிளைம் பண்ணலாம். இதுக்கு கண்டிப்பான முறையில் நம்ம அது 10ல் ஒருத்தர் தான் அந்த மாதிரி இருக்கும். இது சராசரி சின்ன சின்ன ஜிஎஸ்டி எல்லாம் வச்சு சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் ஜிஎஸ்டி வச்சு பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இது பிரயோஜனம் படாது, அந்த கொடுக்கறதுக்கு வராது. ஆக்சுவலி பெர் இயருக்கு 20 lakhs பண்றவங்க ஜிஎஸ்டி வச்சிருக்கணும் ஒண்ணு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 20 lakhs டர்ன் ஓவர் இருக்கணும், அப்பதான் நம்ம ஜிஎஸ்டி எடுக்கணும். ஸோ இது இல்லாத நீங்க டேரக்டா ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேயே கட்டுற மாதிரி இருக்கு இந்த 18%. சொல்லுங்க. அதுதான் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வர்ற மாதிரி இருந்தா தான் நம்ம வரி கட்டணும்னு சொல்லி அதுல இருக்கு. அது இல்லாம இப்ப கட்டணும்னு சொல்லி இப்ப கொண்டு வர போறாங்க. ஓ, இந்த இஷ்யூ இருக்கு. 20 lakhs இருக்கிறவங்களுக்குமே வரி வேணாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர மாதிரி இருக்கு. ஆமா, ஓகே ஓகே ஓகே. இது சைடுனால உங்களுக்கு இப்போ என்ன அஃபெக்ட் ஆயிருக்கு? ஏற்கனவே நீங்க என்ன வாடகை கட்டிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன வாடகை? வியாபாரிகள்லாம் பாதிக்கப்படுவாங்க. சின்னதா புதுசா தொடங்குறவங்க பூரா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய சிறுதொழில் பண்றவங்க பாதிக்கப்படுறாங்க. ஓகே, ஏன்னா இந்த ஏரியா பார்த்து கமர்ஷியல் பில்டிங் சொல்லி கார்பரேஷன்ல வரி அதிகமா தான் போடுறாங்க. நார்மல் கடை வாடகைக்கும் கமர்ஷியல் கடை வாடகைக்கும் வித்தியாசம் இருக்கு. கார்பரேஷன்ல வரி ரொம்ப கூட போடும்போது மேற்கொண்டு ஜிஎஸ்டி வரும்போது இன்னும் கூடுதலாக வரும். அப்புறம் எப்படி கட்ட முடியும்? சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்க ஜிஎஸ்டி இருந்தாதான் அந்த வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஜிஎஸ்டி எடுக்கிறோம். அதனால இவ்வளவு பாதிப்பு வருது அப்படிங்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பான முறையில பாதிக்கப்படும். ஆக்சுவலி இப்போ இந்த ஜிஎஸ்டி இஷ்யூ வர்றதுல சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஜிஎஸ்டினால பாதிக்கப்படல, இப்போ இந்த ஜிஎஸ்டி ரெண்ட்ல ஆட் பண்றதுனால எல்லாருமே பாதிக்கப்படுற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால இந்த போராட்டமே ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி இல்ல ஃபுட் சேல்ஸ் பண்றவங்க கிராசரி ஐட்டம்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும் இந்த ப்ராப்ளம்ஸ் இல்ல, ஓவராலாவே இந்த ஜிஎஸ்டி இஷ்யூ எல்லாருக்குமே இருக்கு. ரெண்டல் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ஜிஎஸ்டி இஷ்யூ இருக்கு. அதான் மெயினா மீன் பண்ணி இந்த ஜிஎஸ்டி இந்த கடை க்ளோஸே பண்ணிருக்காங்க. அதானே சார்? அப்படிதான் வச்சிருக்கீங்க. அது இதுவரை எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அது யாருக்குமே கரெக்டா புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. 4 பாயிண்ட் சொல்லுங்க. இப்போ ரெண்டுக்கு ஆர்சிஎம் வந்திருக்கிறதுனால ஒரு 4 செக்டாருக்கு ஆன்சர் இல்லை. அதில் அவங்க ஸ்பெசிஃபிக்காக அஃபெக்ட் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டீலர் காம்பவுண்டிங்ல இருக்காருன்ட்டு வச்சுருங்க. காம்பவுண்டிங்ல இருக்கிறப்ப அவர் ஜிஎஸ்டி வசூல் பண்ண முடியாது.
அப்போ இவர் ரெண்ட் பேமெண்ட் பண்ணாருன்னா இப்போ ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபா பேமெண்ட் கட்டினாருன்னா 1,800 ரூபா ஜிஎஸ்டியா இவர் சொந்த காசு கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ஆர்சிஎம் கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா அவர் கலெக்ட் பண்ண முடியல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சுக்கிறீங்க, அவங்க தேர் டூயிங் எக்ஸாம்டட் சர்வீஸ். எக்ஸாம்டட் சர்வீஸ் பண்றப்ப அவங்க ஒரு பில்டிங்ல ஆபீஸ் வச்சு நடத்துறாங்க அப்படின்னா அந்த பில்டிங்க்கு எக்ஸாம்டட் சர்வீஸோட இப்ப ஸ்மால் சர்வீஸ் பண்றாங்க, அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அவங்க கலெக்ட் பண்ணி கட்டுறாங்க. ஆனா இன்புட் கிரெடிட் எடுக்க முடியாது இந்த ரெண்ட் கொடுக்கறதுல. அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் என்னன்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இன்புட் டேக்ஸ் 12% இருக்கலாம், அப்படி எல்லாம் இருக்கு. அவுட்புட் டேக்ஸ் 5% இருக்கும். அப்போ அவருக்கு அது சேர்ந்துகிட்டே போகுது. அப்போ அவருக்கு வந்து இன்புட்டை கிளைம் பண்ண முடியாது. அப்போ அவர் ரீஃபண்ட் தான் வாங்கணும். ரீஃபண்ட் வாங்குறப்ப டிபார்ட்மெண்டல் ப்ரொசீஜர் இருக்கு, இது வந்து லஞ்ச லாவண்யத்துக்கு வழிவகுக்குது. அப்புறம் நாலாவது பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா இப்போ வந்து அரிசிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அரிசிக்கு வந்து இது இல்லை, ஜிஎஸ்டி இல்லை. அவங்க 25 kgs பேக்ல போட்டால் தான் ஜிஎஸ்டி இருக்குங்கிறான். அதனால எல்லாரும் 26 kg பேக்ல போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓவரால் அரிசி இஸ் அன் எக்ஸாம்டட் குட். ஆனா அரிசி வியாபாரி வந்து கடை வச்சு நடத்துறாரு. இப்போ ஜோதி அரிசி ஆலயன்ட்டு ஒன்று தெற்குவாசல்ல இருக்கு. 1 லட்சம் வச்சு அவர் வாடகை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவர் 18,000 ரூபா சொந்த காசு கட்டணும். அப்போ இவங்க பேர்டன் இல்லை they can claim it as input creditங்கிறதெல்லாம் எல்லாருமே கிளைம் பண்ண முடியாது. நான் சொன்ன இந்த 4 கேட்டகரி இன்னும் யோசிச்சு பார்த்தா இன்னும் நிறைய கேட்டகரி வரலாம். 4 கேட்டகரி நான் படிச்ச வரைக்கும் they are all paying tax, additional tax to the government. அதனால the strike is a valid tax, இது valid strike தான் என்னுடைய ஒப்பீனியன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா 25 kg அரிசி வாங்குறதே ரொம்ப ரேர் தான். எல்லாருமே ஒரு சில பேர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 kgs வாங்கி பண்றவங்க இருக்காங்க. ஆனா இவங்க 25 kg டாக்ஸின் போடும்போது அது இவங்க எல்லாமே அந்த 1 kg 2 kg ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாருக்குமே லாஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஆமா, அதாவது அரிசி வியாபாரம் பண்றவங்க யாருமே வந்து டேக்ஸ் கட்டுறது இல்லைங்க. ஏன்னா அவங்க வந்து மூடை கணக்குல வாங்குறாங்க. 100 கிலோ மூடை 120 கிலோ மூடைன்ட்டு வாங்குறப்ப வாங்கி ரீட்டைல விற்கிறப்ப 5 கிலோ 10 கிலோ தான் விற்கிறாங்க. அதனால அவங்க ஜிஎஸ்டி நெட்டிலே இல்லை. மேபி அவங்க ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருப்பாங்க. இருக்குன்னா வேற ஸ்டேட்ல இருந்து அரிசி கொண்டு வரப்ப ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் தான் அரிசி வரும். அதனால எல்லா அரிசி வியாபாரியும் வந்து ஜிஎஸ்டி வச்சிருப்பான். ஆனா இப்ப இந்த ரெண்ட் போடுறதுக்கு இது வந்து அடிஷனல் பர்டன் டு தி எக்ஸாம்டட் குட்ஸ் டீலர். இது அதுல இந்த 4 பாயிண்ட் வந்து கிளாரிஃபை பண்ண சொல்லுங்க கவர்மெண்ட் கிட்ட. ஏன்னா இந்த கவர்மெண்ட் த்ரூ ஒன் பிஜேபி ஆளு திருப்பதி நாராயணனை வச்சு என்னமோ சொல்றாங்க. இங்க வந்து திராவிடர் ஆட்சி வந்து தேவையில்லாம ஸ்ட்ரைக் பண்றதா சொல்றாங்க. திஸ் இஸ் நாட் கரெக்ட். இந்த 4 கேள்விக்கு ஆன்சர் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. தேவையில்ல. முதல் ஜிஎஸ்டி தான் நிறைய பேருக்கு யாருமே தெரியல. இது புரிஞ்சாதான் நம்ம ஸ்ட்ரைக்குக்கே வேல்யூ. அதை புரிஞ்சாதான் நம்ம வேல்யூவே இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா நம்ம இது பண்ணி நம்மளுக்கு ஓப்பனா சொன்னா நம்மளுக்கு பேர் இல்லாத மாதிரி போயிடும். பிரிண்டிங் தொழிலை பத்தி ஏற்கனவே வந்து கஷ்டத்துல ஓடுற தொழில் இது. இந்த தொழிலை வந்து நம்ம வந்து இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வர்றதே பெரிய பாடு. இதுல வேலையாள் திண்டாட்டம் இருக்கு, வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு, போட்டிகள் ஜாஸ்தியா இருக்கு. இது எல்லாமே இருக்கு. இதுல எல்லாமே கம்ப்யூட்டர்ல எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமாயிருச்சு. இதுல வந்து நம்ம வாழ்றதே பெரிய விஷயம். இதுல வந்து நம்ம கட்டடத்தை வாடகைக்கு இருந்து இருக்கோம். இந்த வாடகைக்கு இருந்து இருக்கிறதுல இதுல வாடகையில போய் ஜிஎஸ்டியும் போட்டு நீங்க கட்டுங்கனாக்க ஒரு பெரிய பெரிய கம்பெனி நிறுவனத்தாருக்கே ரொம்ப கஷ்டம். இது வந்து இந்த தொழிலை வந்து அச்சு தொழிலை வந்து செய்யறது வந்து சின்ன சின்ன தொழிலாளிகள் தான் வந்து ஜாஸ்தி. இதுல வந்து பெரும் முதலாளிகளை காட்டணும், சின்ன சின்ன தொழிலாளிகள் தான் ஜாஸ்தி. ஆமா, அவங்க தான் வந்து நிறைய இருக்காங்க இந்த தொழில்ல. அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாருமே ஓன் பில்டிங்ல போய் உட்காரல, எல்லாருமே வாடகையில தான் உட்கார்ந்துருக்கோம். அந்த வாடகையில உட்காந்துருக்கொண்டு போய் வாடகையிலையும் ஜிஎஸ்டியை கொடுனாங்க. வாடகை கட்டுறதுக்கே அவன் திணறுவான்.
வாடகை கட்டுறதுக்கே அவன் திணறும் போது நீ வாடகையிலேயும் ஜிஎஸ்டியை கேட்டீங்கன்னாக்கா எங்க போவேன் சொல்லுங்க. இது புதுசா தொழில் பண்றதுக்கு ஒருத்தன் வரமாட்டேன் அந்த தொழிலுக்கு. இதெல்லாம் எவனுக்கும் சொந்தமா ஜிஎஸ்டி வந்ததுல இருந்தே தொழில் பண்றவங்க எல்லாமே இப்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா சின்ன சின்ன தொழில் ஸ்டார்ட் பண்றவங்களுமே ஒரு விதத்துல பிளஸ் பாயிண்டா இருந்தாலுமே ஒரு விதத்துல இது மைனஸ் பாயிண்டா தான் தருது. இப்போ எப்படின்னா நீங்க இந்த ரெண்டல் வந்துதான் மேஜர் மைனஸ் மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது. ரெண்டல் பொறுத்தளவுக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு ரன் பண்ணி கொண்டு போறதே பெரிய விஷயம். இப்ப கொரோனாவை தாண்டி நம்ம இவ்வளவு தூரம் இருக்கோம்னாலே பெருசு. அதுல போய் இன்னமும் நீங்க ஜிஎஸ்டி அது இதுன்னு கொண்டு வந்து போட்டு தலைக்கு மேல சுமையா சுமத்துனீங்கன்னாக்கா இன்னமும் வந்து அந்த மொத்தத்துக்கு வந்து தொழிலே இழுத்து மூடிடும். இது இருக்காது, தொழிலே நடத்த முடியாத சூழ்நிலை வந்துடும். அதனால வந்து இதை வந்து சரியான முறையில வந்து நல்லா முடிவு பண்ணி இதுக்கு வந்து ஒரு முடிவு பண்ணணும். ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பான முறையில் இதை வந்து கொண்டு வரக்கூடாது. கொண்டு வராத அளவுக்கு வாடகைக்கு ஜிஎஸ்டின்றது வந்து ரொம்ப ஓவர். அதை கொண்டு வரக்கூடாது. அது கொண்டு வரக்கூடாதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இல்லை, மொத்த மக்களோட இதுதான் எல்லாரும் பாதிக்கப்படுறது தான். இது ஒட்டுமொத்த மக்களும் இதுல பாதிக்கப்படுவாங்க. சின்ன சின்ன ஆளுகள்லாம் வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாவாங்க. புதுசா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவனு இதை பார்த்து ஆள ஒழுங்குற சாமின்ற மாதிரி ஓடிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இப்போ ஏற்கனவே எனக்கு பிசினஸே அப்படிதான் இருக்கு. ஓவராலா இந்த மந்தோட பிசினஸ் பாத்தீங்கன்னாலே எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி டல்லா தான் இருக்கு. நான் கேள்விப்பட்டோம். ரொம்ப ரொம்ப ஏன்னா ஒரு ஒரு ஏதாவது ஒரு பெரிய நிறுவனத்துல போய் வேலை எடுக்கணும்னா ஜிஎஸ்டி வேணும். அது இருந்தாதான் எடுக்க முடியுன்ற ஒரு செக் வச்சுட்டாங்க. அப்ப அங்க போய் எடுக்க போகையில அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறோம். அதுவே காம்படிஷன்ல வரும். ரேட்டும் கட்டாது ஒன்றும் கட்டாது இப்படிதான் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுல வந்துகிட்டு இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் கொண்டு வந்தா எங்கிட்டு இது பண்ண முடியும்? வரவு எட்டனா செலவு பத்தனான்ற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இப்போ இங்க எல்லாருமே அக்கௌண்டிங்ல தான் சார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, இந்த பில் போட்டாச்சுன்னா அக்கௌண்டிங்ல தான் செக்கா வரும். அக்கௌண்டிங்ல தான் போட்டு வாங்குற மாதிரி வரும். அக்கௌண்ட்ல தான் கேஷும் வாங்கிட்டு அக்கௌண்ட்ல தான் பேமெண்ட் பண்றீங்க. அந்த மாதிரி தான் அப்படிங்கும்போது ப்ராப்பரா ஜிஎஸ்டில இருந்தா வரும். கண்டிப்பான முறையில. இது போக நம்ம ரெண்ட்டும் கொடுக்கும்போது ரொம்ப பேடனா இருக்கு. கண்டிப்பா அவசியமான முறையில. ஏன்னா வரி நிறைய இருக்குன்னு சொல்லி வாடகை கூட கட்டு வாங்குறாங்க. எல்லாருமே ஜிபேல தான் பணம் வாங்குறோம், ஜிபேல தான் கட்டுறோம். அப்படின்றப்ப யாருமே வந்து நீங்க ஒரு டீ கடையில போய் நின்றா கூட நீங்க வந்து கேஷ் கொடுக்கறத காட்டிலும் 10 ரூபாயை வந்து ஜிபேல தான் போட்டு போற மாதிரி இருக்கு. அப்ப அது எல்லாமே ஜிஎஸ்டில கண்டிப்பான முறையில கணக்கு அக்கௌண்ட்ஸ்ல சேரத்தான் செய்யும். அப்ப அது அதுக்குண்டான ஜிஎஸ்டி வந்து பேங்க் மூலியமா அவங்க எடுக்கிறவங்க எடுக்கதான் செய்வாங்க. நீங்க டீ கடையில 10 ரூபா வாங்கினீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 பேரை சந்திச்சு வாங்கினீங்கனாலும் நீ அது அக்கௌண்ட் மூலியமா போயிடும். முதல் வந்து கேஷா வாங்கியிருப்பாங்க, இப்போ அக்கௌண்ட் மூலியமா தான் வாங்குறாங்க. அப்போ அதுக்கு உண்டான கணக்கை அவங்க காமிச்சிடறாங்க. அப்போ அது ஜிஎஸ்டில நம்ம வருமானத்தை காமிச்சுக்கிட்டு தான் இருக்கும். பெரிய பெரிய முதலாளிகள் காமிக்கிறத காட்டிலும் எங்களை மாதிரி சிறு தொழில் பண்றவங்க வந்து அக்கௌண்ட்ல காமிச்சுக்கிட்டு கரெக்டா இருக்கோம். நாங்கள் கரெக்டா இருக்கவங்ககிட்ட இன்னும் தான் கொண்டு கொடுக்குறீங்க இந்த வாடகை. அது எல்லா கடையிலையுமே வந்து ஜிபே இருக்கு. சாதாரண கடையில எல்லா கடையிலையும் சின்ன சின்ன அச்சு தொழில் பண்றவங்க, எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்கிரீன் பிரிண்ட் பண்றவங்க, ஒரு ஃபைல் பிரிண்டிங் பண்றவங்க, எல்லா இடத்துலையுமே ஜிபே இருக்கு. ஜிபே இல்லாத ஆளே கிடையாது. அப்போ எல்லாருமே அக்கௌண்ட் மூலியமா தான் பண்றாங்க. அதுல வந்து எந்த விதமான மாற்றமுமே இல்லை. அப்போ ஜிபேல பண்ணும்போது நாங்கள் கணக்கில் தான் கொண்டு வர்றோம் காசை. நாங்கள் ரெடி கேஸ் வாங்கி கள்ளத்தனமாலாம் பண்ணலை. ஜிஎஸ்டி மூலியமா தான் நாங்கள் வாங்குறோம், ஜிஎஸ்டி மூலியம் தான் விற்கிறோம். அப்படின்றப்ப இந்த வாடகை ஜிஎஸ்டின்றது வந்து ஆமா, அது வந்து இன்னும் பாதிக்கும் எங்க தொழில். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, கம்பல்சரி இந்த வாடகைக்கு ஜிஎஸ்டி போடுறத மட்டும் கம்மி பண்ணாலே கொஞ்சம், வாடகை ஜிஎஸ்டி போடுறத மட்டுமே ஸ்டாப் பண்ணாலே கொஞ்சம் சமாளிக்க முடியும். ஏற்கனவே இருக்க ஜிஎஸ்டி சமாளிக்க முடியாம தான் இருக்கும். அது போக இது எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி தான் எல்லாருக்குமே ஃபீலா இருக்கு. இது ஸ்டாப் பண்ண எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. இன்னைக்கு காலையில தான் நீங்க பாத்துருப்பீங்க, இன்னைக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கே அவங்களுக்கு நாங்க ரொம்ப மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. காலையில எல்லாருமே சொன்ன மாதிரி கடையை போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து அவங்களுக்கு இப்ப 10,000 வாடகை கொடுக்குறோம்னா 15 வருஷம் போட்டா 11,800 நம்ம கொடுக்குற மாதிரி வரும். 12,000 கணக்கு வரும். அதனால எல்லாருமே ஒத்துழைப்பா நம்ம கொடுத்ததுக்கு எல்லா இங்க மதுரை இருக்க சவுத் ஹெல்ப் அசோசியேஷன் மற்ற இதுல இருந்து ஒரு 100 சங்கம் இருக்கு தனியா. அந்த 100 சங்கத்துக்கு சேர்த்து நாங்க மிகப்பெரிய நன்றி சொல்லணும்.